ஸ்டாலின் தான் வாராரு, குடிக்க வைக்க போறாரு, குடிய கெடுக்க வாராரு. இளைஞர் அணி வடக்கு மண்டல மாநாடு. இளவர்கள் அணி வடக்கு மண்டல மாநாடு. சரி, இல்ல அங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இளைஞர்கள் வந்து கூடி இருந்ததா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மார்த்தட்டிக்கிறாங்க. நான் இப்ப நான் சொல்றேன், இளைஞர் அணி தலைவர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு வயசு என்ன? 45க்கு. இளைஞர்னா எத்தனை வயசு இருக்கணும்? அது அந்த கூட்டம் எப்படி வாழத்தான் இருக்கிறது? ஆப்பிள் பழத்தை திருடி கொண்டு போனோம். நேரம் ஆக ஆக அங்கே தலைவர் பெருமக்கள் அப்படியே வாயிலேயே பேசி இதை கேட்க சகிக்க முடியாமல் காமெடி சோறு ஏறி குடிக்க போகிறோம். என்ன வீர விளையாட்டுகள், இதுக்கு பேர் ஒரு மாநாடு? வெக்கம் அல்ல உங்களுக்கு? மாநாடு முடிச்சு போகும்போதே ஒரு வாகனம் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞரை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டான். 20 மீட்டருக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. தாவேக்கால வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அது வந்து எல்லா மீடியாக்களையும் பெருசா பேசப்படுது. ஏன் வந்து டிஎம்கேல இருந்து வந்து ஒருத்தர் உயிரிழந்தார் அப்படின்னா அது வந்து உயிர் கிடையாது. அது அவங்க மயிர்னு நினைக்கிறாங்க. இப்போ குடிகார மாநாட்டில் இன்னும் கூத்தெல்லாம் நிறைய நடந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. தலைவர் அங்கே பேசிகிட்டு இருக்கிறார், இளைஞர் தெரியும், இங்கே சீட்டு விளாண்டுருக்கான். சூப்பரில் ஒருத்தன் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இதில் மாநாடு வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம் அந்த மாநாடை நடத்துறது. திருவண்ணாமலையில் நீங்க பாத்தீங்கன்னா திராவிட மாடல் 2.0 கொண்டு வர போறோம், அது வந்து இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இப்போ ஒரு மாநாடு நடந்துச்சு அதான் திருவண்ணாமலையில. சார், அது என்ன மாநாடு? இளைஞர் அணி வடக்கு மண்டல மாநாடு. கிழவர்கள் அணி வடக்கு மண்டல மாநாடு. சரி, இல்ல அங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இளைஞர்கள் வந்து கூடி இருந்ததா சொல்லியிருக்காங்களே. 1.5 லட்சம் கிழவர்கள் வந்த மாநாடு தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாதா? தொடர்ந்து மார்த்தட்டிக்கிறாங்க. நான் இப்ப நான் சொல்றேன், இளைஞர் அணி தலைவர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு வயசு என்ன? 45க்கு. இளைஞர்னா எத்தனை வயசு இருக்கணும்? சரி, மேடையில் சொன்னார்ல அவர்களேன்னு ஒரு 37 அவர்களே சொன்னார். 37 பேரும் யாராவது 50 வயசுக்கு குறைஞ்சவங்க இருந்தாங்களா? அது பேர் வந்து கிழவர்கள் மாநாடு. அங்கே நம்ம சுற்றி பார்த்த எங்கேயாவது கிழவிகளாவது தென்படுமோ? இளைஞர்களாக இருக்கிறவங்களே அங்கே கிழவிகளாக இல்லை, அதான் பிரச்சனை. அது அந்த கூட்டம் எப்படி வாழத்தான் திருடுறது, ஆப்பிள் பழத்தை திருடி கொண்டு போனது. நேரம் ஆக ஆக அங்கே தலைவர் பெருமக்கள் அப்படியே வாயிலேயே பேசி இதை கேட்க சகிக்க முடியாமல் காமெடி சோறு ஏறி குடிக்க போனது. என்ன வீர விளையாட்டுகள், இதுக்கு பேர் ஒரு மாநாடு? வெக்கம் அல்ல உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு? இதை விட இன்னொரு கொடுமை நடந்துச்சு தெரியுமில்ல. மாநாடு முடிச்சு போகும்போதே ஒரு வாகனம் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞரை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டான். 20 மீட்டருக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ஆமா சார், ஒரு உயிர் போயிருக்குது. அந்த விஷயம் வந்து பெரும் பேசு பொருளா மாறல. நீங்க வந்து தாவேக்கால வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அது வந்து எல்லா மீடியாக்களையும் பெருசா பேசப்படுது. ஏன் வந்து டிஎம்கேல இருந்து வந்து ஒருத்தர் உயிரிழந்தார் அப்படின்னா அது வந்து உயிர் கிடையாதா? அது அவங்க மயிர்னு நினைக்கிறாங்க. இதான் பிரச்சனைங்க. ஒரு இளைஞன் செத்துருக்கிறான், அப்பாவி இளைஞன் செத்துருக்கான். எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு இளைஞனை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. 20 மீட்டருக்கு இழுத்துக்கிட்டு போயிருக்கு. எவ்வளவு கொடுமையான நிகழ்வுகள் இதெல்லாம். நான் இன்னொன்று கேட்குறேன், 2000 ரூபா பணம் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அந்த சிவப்பும் மஞ்சளும் கலந்த தாவேக்கா கொடி குறித்த ஒரு பைய மேசைக்கு மேசை வச்சிங்க. பார்த்தீங்களா அந்த பையன்? சிற்றுண்டி அடங்கிய உணவு. அதுக்குள்ள எல்லாமே இனிப்பு காரம் எல்லாமே அறுசுவையாக. இதை விட இன்னொரு குடும்பம் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சப்பக்கறி கொடுக்கலன்னு அண்டாவை ஊற்றி விட்ட கதையெல்லாம் நடந்ததுருக்காங்க. என்ன எனக்கு எலும்பா போட்டிருக்கான்னு எகிரி எட்டி உதஞ்சி இன்னொரு அண்டா கீழே கூட்டணும், தெரியாதா அதெல்லாம் உங்களுக்கு? இந்த இதுதான் அழகான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு. எத்தனை லட்சம் பேர் சொன்னீங்க? 1.30 லட்சம் பேர். நான் அதுக்கு கிழவர்கள் மாநாடுன்னு சொன்னேன்னா நாற்காலிகள் மாநாடும் பொருந்தது. நாற்காலிகளுக்கென்றே ஒரு மாநாடு நடத்துகிற தகுதி வாய்ந்த ஒரு இயக்கம் எது என்றால் அதை திமுக தான். நீங்கள் போய் பாருங்க, நடந்ததெல்லாம் பாருங்க. குடிகார மாநாடு 2000 ரூபா கொடுத்துட்டான், 3 4 500 ரூபா தாள் 3 தாளை செலவழிச்சிட்டான் குடிக்கிறதுக்கே. அன்றைக்கு மட்டும் திருவண்ணாமலையில் ஒட்டுமொத்த குடிகாரர்களின் வருமானம் 6.5 கோடி. ஒயின் ஷாப்பில் காலையில் காய்கறி கடையை திறக்கிறவன் மஞ்சள் தண்ணியாக தெளித்து மகிமை உண்டாகட்டும்னு இன்றைக்காவது நல்ல வியாபாரம் நடக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காய்கறி கடைக்காரனுக்கு வியாபாரம் இல்லை. ஆனால் மஞ்சள் தண்ணியை தினந்தோறும் தெளிக்கும். மஞ்சள் தண்ணியை தெளிக்காத குடியாரம் கடை ஓஹோன்னு ஓடுது, எப்படின்னே தெரியல. அதான் இப்போ ஒரு புது திட்டத்தை நம்ம சொல்லியிருக்கணும். தயவுசெய்து குடிகாரர்களின் கடைகளிலும் மஞ்சள் தண்ணியை தெளியுங்கள், இன்னும் கூடுதல் வருமானம் வரும். நாடா இது? கேடுகட்டவர்கள் ஆட்சி செய்வதால் இளைஞர்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ குடிகார மாநாட்டில் இன்னும் கூத்தெல்லாம் நிறைய நடந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. தலைவர் அங்கே பேசிகிட்டு இருக்கிறார், இளைஞர் தெரியும், இங்கே சீட்டு விளாண்டுட்டு இருக்கான். சூப்பரில் ஒருத்தன் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இதில் மாநாடு
வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் அந்த மாநாடை நடத்துறதுக்கு? தமிழக வெற்றிக் கழகம் என்கிற தனிப்பெரும் இயக்கம் தமிழ்நாட்டில். இல்ல இப்போ உதயநிதி வர்சஸ் விஜய்ன்னு முன்னிலைப்படுத்துறதுக்காக உதயநிதியை வச்சு இவ்வளவு பெரிய மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? விஜய் விஎஸ்எஸ் உதய் இல்லை. விஜய் என்கிற ஆளுமை என்பது உலகளாவிய பரவி இருக்கிற தமிழர்களின் பொக்கிஷமாக ஒரு தலைவன் உருவாகி கொண்டிருக்கிறார். உதயநிதி யாருங்க? சரி, இளம் பெரியார்னு வந்து ஏவாதியில சொல்லியிருக்காரு. அதை நீங்க பார்க்கலையா? அவர் கட்டின பாலம் அந்த ஆற்றுல அடிச்சுட்டு போணுச்சே. சிம்மாசனம் கொடுத்தாங்க தெரியுமா? வெள்ளி சிம்மாசனம். அது எங்கேருந்து வந்த பணம்னு நினைக்கிறீங்க? அந்த காட்டவா? ஒரு நிமிஷம். ஸ்டாலின் தான் வாராரு, குடிக்க வைக்க போறாரு, குடிய கெடுக்க வாராரு. ஒவ்வொரு தொண்டனும் பெரியத்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் பொண்ணா இப்போ இந்த வெள்ளி சிம்மாசனம் கொடுத்தாங்கல்ல, எங்கேருந்து வந்த அமௌண்ட்டுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. நிவர்த்தி செய்ய வேண்டியது திமுக. சந்தேகத்தை எழுப்புறேன். சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சோழவரம் ஏரியின் கரைகள் சேதமடைந்து உள்பக்கமாக சரிந்ததால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தார்பாய் வைத்து மூடப்பட்டுள்ளது. அண்மையில் 40 கோடி ரூபாய் செலவில் சோழவரம் ஏரியின் கரைகள் சீரமைக்கப்பட்ட நிலையில் சில மாதங்களிலேயே சேதமடைந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த கரையை அது நம்ம தான் கிளப்பி விட்டோம். என்னன்னா 1 கிலோமீட்டருக்கு சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு சோழவரம் ஏரிக்குள்ளேயே. அதை தார்பாய் போட்டு எதுக்கு மூடுறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்து இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த நாற்காலி செஞ்சு கொடுத்தாங்கல்ல, இவங்க லட்சணத்தை சொல்றதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு ஜோயல் அவர்கள் ரூபாய் 10,000 அன்பளிப்பாக தந்திருக்கிறார்கள். திருவேற்காடு நகர செயலாளர் NGK மூர்த்தி ரூபாய் 5,000 அதுபோல MV அம்பேத்கர் செயலாளர் அன்பு சகோதரர்கள் காசே இல்லை, கடன் வாங்கி செலவழிக்கிறாங்க. 1,30,30,000 பேர் கலந்து கொண்ட முதியவர்கள் மாநாடு இது. என்ன ஒவ்வொன்றா காட்டிட்டு வரணும். இந்த ஏவா வேலு இருக்கிறாரே, அவர் தானே அந்த சிம்மாசனம் கொடுத்தது. இல்ல அவர் தான் சார் சொன்னதும் கூட. உதயநிதி அவர்கள் வந்து இளம் பெரியார் அப்படின்னு சொன்னதே வந்து ஏவாவேல் அவர்கள். ஆற்றுல அடிச்சுட்டு போன பாலம் 16 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. எப்படா ஆற்றுக்குள்ளே அடிச்சுட்டு போணுச்சு? அந்த தண்ணியில் எவ்வளோடா கொள்ளையடிச்சிய? பாலத்தை காணும். அது எங்கே வந்திருக்கு தெரியுமா? அது மருவி முதலமைச்சருக்கு வெள்ளிக்கவசத்தால் ஆன நாற்காலியில் வந்து இப்போ முடங்கியிருக்கு. வெக்கமாக அந்த தேசத்தை ஆள்வதற்கு உங்களுக்கு வாழை திருடர்கள் கேட்டால் இளைஞர்னு சொல்லுவாங்க. மாநாடை கூட்டுங்கடான்னா இங்கே பாருங்க, வெறு நாற்காலி மாநாட்டில் மிக சிறப்பானது. சிவப்பும் மஞ்சளும் தாவேக்கா கொடி பொறித்த திமுக மாநாட்டின் பைகள். அவங்களே ஏற்றுக்கிட்டாடே அடுத்த ஆள போகிறது நீங்கள் தான் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இவ்வளவு செலவழித்து ஒரு மாநாடுங்கிற பேரில் கொள்ளையடித்த கோடிக்கணக்கான பணத்தில் செலவழிக்கிற தைரியம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த நாட்டு மக்கள் இழித்தவாயர்கள் என்று இவர்கள் கருதுகிறார்கள். ஆக இவர்கள் முகம் தோலுரிக்கப்பட வேண்டும். புதியதொரு தமிழகத்தை உருவாக்க புறப்பட்டு வருகிறது புதிய படை. நாளைய தினம் 18ஆம் தேதி நீரோடை என்று சொல்லப்படுகிற ஈரோடை மருவி ஈரோடு மாநகரை உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். லிபியாவுடைய அதிபராக இருந்தவன் உமர் முக்தார். 82 வயதில் வெண்ணிற தாடி கொண்டவன், கண்ணிலே கண்ணாடி அணிந்திருப்பவன், கையில் கைத்தறி பிடித்திருப்பவன். அவன் தேச விடுதலைக்காக போராடுகிற போது அவரை கைது செய்கிறது மிஸ்டர் உமர் முக்தார் என்கிற ஒரு திரைக்காவியம் உருவாக்கப்பட்டு அந்த படத்தை நான் பார்க்க வேண்டிய பெரும் பாக்கியம் அடைந்தேன். அந்த படத்தில் ஒரு காட்சியை வைத்திருப்பார். உமர் முக்தாரை கைது செய்து சிறையடைக்கப்பட்டதற்கு பிறகு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறது. அவன் மரண மேடைக்கு வருகிறான். இன்னும் சற்று நேரத்தில் அவனது உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியும். லீவரை இழுக்கக்கூடியவர்கள் தயார் நிலைப்படுத்தப்படுகிறார்கள். அரசின் உயர் அதிகாரிகள், நீதிபதிகள், மருத்துவர் குழு அனைவரும் ஒன்றாக நிற்கிறார்கள். உமர் முக்தாரிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கு இறுதி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான்,
நான் பிறந்த புண்ணிய தேசத்தில் என் பாதங்கள் படர்ந்து நான் சாக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நீதியரசர் பார்த்து சொன்னார், லீவரை இழுக்கிற போது உங்கள் பாதங்கள் மேலே தொங்கிவிடும். வேறு ஏதாவது கோரிக்கை இருந்தால் சொல்லுங்கள், இதை எங்களால் நிறைவேற்ற முடியாது என்று அந்த நீதியரசர் பார்த்து சொன்னார். இந்த காட்சிகளை லீவரை இழுக்கக்கூடியவனுடைய ஒரு புதல்வன் சன்னல் கம்பி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறான். நிமிடங்கள் மறைந்து நொடிகளுக்கு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் லீவரை இழுக்கப் போகிறார்கள். பார்த்த சிறுவன் ஓடோடி வந்து உமர் முக்தாரிடம் கேட்கிறான், ஐயா, நீங்கள் அணிந்திருந்த கண்ணாடி எனக்கு கிடைக்கும், நீங்கள் கையிலே வைத்திருந்த கைத்தறி எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிறான். உடனடியாக முக்தார், நான் சாகப் போகிறேன், இதையாவது நீ பெற்றுக்கொள் என்று கொடுத்து விட்டு சொன்னார். கொண்டு போ. அவன் சொன்னான், நான் கொண்டு போறதுக்காக நான் வரவில்லை, இந்த தேச விடுதலையை உங்கள் கண்ணாடியில் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். இந்த தேச விடுதலைக்காக ஆயுதமாக நீங்கள் கொடுத்த இந்த கைத்தறியை நான் பயன்படுத்தப் போகிறேன். இயற்கை உங்களை அழைக்கவில்லை, செயற்கைதான் உங்களை அனுப்ப இருக்கிறது. நிம்மதியாக இந்த மண்ணில் மரணித்து விடுங்கள், உங்களது போராட்டம் தொடரும் என்று படமாக்கியிருக்கிற காட்சியை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். வெண்ணிற தாடி கொண்டவன், கண்ணிலே கண்ணாடி அணிந்திருப்பவன், கையிலே கைத்தடி வைத்திருப்பவன் ஈரோட்டு கிழவன் பெரியார். பெரியாருடைய கண்ணாடியும் கைத்தடியையும் வாங்குவதற்காக நாளை ஈரோடை மாநகருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரில்லா தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் அந்த கைத்தடியையும் கண்ணாடியையும் வாங்கி கொண்டு ஈரோடை மண்ணில் பறைசாற்ற இருக்கிறார். உங்களது போராட்டம் உங்களோடு முடியவில்லை. நீங்கள் 1974 மறைந்தீர்கள். 2026 தான் எனக்கு அந்த கண்ணாடியும் கைத்தடியும் கிடைத்திருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக இனிமேல் உறங்குங்கள். நீங்கள் தொடர்ந்த போராட்டத்தை நான் தொடர இருக்கிறேன் என்று விஜய் அவர்கள் ஈரோடை மாநாட்டில் கிழவனின் வரலாற்றை பறைசாற்றுவதற்கான நாள் நெருங்கியிருக்கிறது. இந்த நேரத்தில் தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மலைகளின் நகரமாம் ஈரோடை மாநகரம். மலை கிராமத்தில் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் மிகவும் பாதுகாப்பாக கவனமாக வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். காரணம், பண்ணாரி செக் போஸ்டிற்கு மேலே இருக்கிற திம்பம், ஆசனூர், மாவனத்தம், தாளவாடி, குன்றே, தலமலை போன்ற பகுதிகள் மட்டுமல்ல, தாளவாடி, தொட்டக்காசனூர், சோழகர் தொட்டியில் இருந்தெல்லாம் வருகிற இளைஞர்கள் 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து கீழே இறங்க வேண்டும். அதுதான் மைசூர் மார்க்கத்தின் பிரதான சாலை. வருகிற போது தொண்டர்கள் மிகுந்த கவனத்தோடு வர வேண்டும். எச்சரிக்கையோடு ஓட்டுநர்கள் வாகனத்தை இயக்க வேண்டும். உங்களது உயிர் முக்கியமானது என்று இந்த தலைவன் உத்தரவிட்டிருக்கிறார். காவல்துறைக்கு இந்த நேரத்தில் நான் பணிவான வேண்டுகோளை விடுக்கிறோம். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறோங்கிறதுக்காக காவி வேட்டி கட்டிட்டும் கருப்பு வேட்டி கட்டிட்டும் காவல்துறை பணியை செய்யக்கூடாது. தொப்பி போட்டிருக்க வேண்டும். எங்களுக்கு நீங்கள் 84 கட்டளைகளை இட்டீர்கள். 43 கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். நாளை கூடுகிற மக்களுக்கு மீதமுள்ள கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்ற காத்திருக்கிறோம். ஷூ போடாமல் அங்கே வேலை செய்யக்கூடாது. லத்தியோட வரக்கூடாது. ஈரோடை மாவட்டத்திற்கு அடங்கி இருக்கிற அந்தியூர் பகுதியை சுற்றியுள்ள மலை கிராமங்கள் தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி, தேவர்மலை, மடம், மணியாச்சி பள்ளம், கற்கேகண்டியிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் 23 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து வர வேண்டும். மிக மிக கவனிப்பாக வர வேண்டும். சற்று பேருந்து உருண்டால் வரட்டுப்பள்ளம் என்கிற அணையில்தான் போய் உருண்டு நிற்கும். அதற்குள் ஒரு உயிர் கூட தப்பாது. ஆகையால் தான் தலைவர் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நீங்கள் அந்த 23 கொண்டை ஊசிகளை கலந்து வர வேண்டும். பத்திரமான பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். இந்த நேரத்தில் போக்குவரத்து காவல்துறைக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு ஒன்றை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவிற்கும் 1 to 2 போக்குவரத்து காவலர்களை தயவு செய்து நிறுத்துங்கள். பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். எந்த விதத்திலும் வாகனங்களை திம்பத்திலிருந்து இறக்குகிற நேரத்தில் அனைத்து வாகனங்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். வாகனங்களின் இயந்திரங்கள் சரியாக இருக்கிறதா, எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம், அது மட்டுமல்ல டயர் என்று சொல்லக்கூடிய அந்த உருளைகள் சரியாக இருக்கிறதா என்பதை பரிசோதித்து அனுப்புங்கள். உயிர்கள் மிக மிக முக்கியமானது. இவர்கள் வேண்டுமென்றே கரூரில் நடந்த கலவரத்தைப் போல, கரூரில் நடந்த திட்டமிட்ட படுகொலையைப் போல ஈரோட்டுக்கு வருகிற தொண்டர்களை மலை கிராமத்திலிருந்து கூட உருட்டி விடுகிற சக்தி இவர்களிடம் இருக்கிறது. ஆகையால் நாம் ஒவ்வொரு தொண்டனின் தலையாய கடமை தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வருகிற வாகனங்களுக்கு அழகாக வழிவிட்டு மெதுவாக இறங்கி வாருங்கள். மதியம் 12 மணிக்குத்தான் தலைவர் அவர்கள் மேடைக்கு வர இருக்கிறார்கள். மேடையில் வாகனத்தில் நின்று பேசுகிற அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 49,000 பேர் கலந்து கொள்ளுகிற சின்ன சின்ன அரங்குகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அரங்குக்குள்ளும் 500 பேர் நிரப்ப இருக்கிறார்கள்.
இதுவரை 187 நீர்த்தேக்க தொட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கழிவறைகள் 67 உருவாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ முகாம்கள் 12 உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விரைவு வாகனங்கள், அதாவது ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனங்கள், இதுவரை 19 வாகனங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு துறையின் மூலமாக வண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு 6 வாகனங்கள் அங்கே தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த அரசு கொடுக்கிற மிக என்னன்னு சொல்லிடுறேன், தமிழக வெற்றி கழகத்துக்குன்னே ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விதவிதமாக யோசிக்கிறார்கள். அனைத்தையும் தவிடுபடியாக்கி நாளை தமிழகம் கூட இருக்கிற கொங்கு மண்டலம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை பறைசாற்றுகிற மண்டலமாக, தீரன் சின்னமலை கால்நடையாய் நடந்து விடுதலை போராட்டத்தை வென்றெடுத்த மண்ணாக, திருப்பூர் குமரன் உலாவிய தேசமாக இருக்கிற கொங்கு மண்டலம் தளபதி தலைவர் விஜய்க்கு பக்கபலமாக அமைய இருக்கிறது. இந்த மாபெரும் மாநாட்டு திடலுக்கு முன்னேற்பாடுகளாக கட்சியினுடைய நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய செங்கோட்டையனார் அவர்களும், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மூத்தவர் புசியார் அவர்களும், அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல்குமார், அது மட்டுமல்ல நிறைய முன்னணி பொறுப்பாளர்களும் இதில் ரொம்ப கவனமாக ஆளுமைகளாக நின்று உங்களை வழிநடத்த இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் பிரிவின் மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ச்சுனா அவர்கள் அங்கே கலந்து கொள்ள இருக்கிறார். அவரும் உங்களை வழிநடத்த வருகிறார். இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று, நாட்டில் நளினச்சொல் நாயகன் நாஞ்சில் சம்பத் முதலாக உங்களிடத்திலே பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். பரப்புரை செயலாளர் அவர்கள் என்கிற தகவலையும், அதைவிட முக்கியமான தகவலும் உண்டு. மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் எங்களது வழிகாட்டி ராஜ்மோகன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க காத்திருக்கிறார். உயிர் முக்கியம், உன்னதமானது, பத்திரமாக வாருங்கள் என்று தொண்டர்களுக்கு நானும் அறைகூல் இருக்கிறேன். ஓகே, இப்போ தொண்டர்கள் படையுமே வந்து அங்கே இருக்குமா சார்? இப்போ போலீஸ் மொத்தம் எத்தனை பேர் சொன்னாங்க வர இருக்காங்க களத்துக்கு? இதுவரை அவர்கள் சொன்ன கணக்கின்படி, அதாவது 1000 பேருக்கு 3 காவல்துறை என்கிற வீதம் அவர்கள் நிறுத்துகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை நம்ம கணக்குப்படி, அவர்களின் கணக்குப்படியும் கிட்டத்தட்ட 1500 காவல்துறையினர் குவிக்கப்படுவதாக செய்தி. அவர்களும் முன்னேற்பாடுகளை துரிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல். ஆனால் கரூரை போல ஒத்துழைப்பு கொடுப்பதைப் போல உயிரை பழி வாங்கி விடாதீர்கள். ரொம்ப மிகுந்த கவனத்தோடு தான் எங்கள் இயக்கம் கையாளப்படுகிறது. இருந்துமே வந்து தொண்டர்கள் படையுமே உருவாக்கப்பட்டிருக்கா சார்? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, தொண்டர்கள் படையல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் காவல் படை களமிறங்க இருக்கிறது. முறையான போர்ப்பயிற்சிகளை பெற்ற காவல் படை தான் அங்கே பயன்படுத்தப்பட இருக்கிறது. நாளைக்கு கண்கொள்ளா காட்சியாக நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தலைவன் உரையாற்றுகிற தருணம் நேர இருக்கிறது. முக்கியமான ஏதாவது அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாமா? அதாவது வேட்பாளர்கள் பட்டியல் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. சின்னமும் தயாரான நிலையில் இருக்கிறது. நாளைக்கு அப்ப சின்னத்தை எதிர்பார்க்கலாமா? அறிவிக்க மாட்டாங்க. நாளைக்கு கொங்கு மண்டலத்தின் முக்கிய பிரச்சனைகளை பற்றி பேச இருக்கிறார்கள். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பேச இருக்கிறார். இல்ல வழக்கமா ஒரு 10 நிமிட பேச்சு போல இல்லாம நாளைக்கு வந்து மற்ற அரசியல் தலைவர்கள் போல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசி நேரத்தை எங்கள் தலைவர் வீணாக்க மாட்டார். 10 நிமிடங்கள் தான் பண்பான பேச்சு. நிச்சயமாக திருக்குறளே 7 அடி சொல்லுதானே, இன்றளவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் 10 நிமிடம் என்பதே பெரிதானது. நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய கடைசி தொண்டர்கள்.